அந்த சிறுமி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நின்று போராடுற தைரியம் கொண்டவள். காலம் படிப்படியாக மாறிக்கொண்டே இருந்தது. அவள் அப்படி ஓடி தப்பிக்காம, நான் தான் மாறப்போறேன், என்னாலேயே இன்னொருத்தி கஷ்டப்படக்கூடாது என்று முடிவு பண்ணினாள். புதிய வேலைக்கு போனதும் எல்லாத்தையும் புதுசா கத்துக்கிட்டா. ஆனா அவள் மனசுக்குள்ள ஒரு ஃபயர், பெண்களை குறை சொல்ற இந்த உலகத்தோட ஒரு நாள் நான் வாதம் பேசணும். அதுக்காக அவள் வேலை முடிஞ்சதும் விமன் சேஃப்டி ஒர்க் ஷாப், செல்ஃப் க்ரோத் கிளாஸஸ், கவுன்சிலிங் செஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சா. அந்த இடத்துல தான் அவள் உண்மையான வலிமையை கண்டுபிடிச்சா. ஒரு நாள் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம். அவள் வேலை பார்த்திருந்த கஃபேயில் ஒரு 16 வயது பெண் பயந்தபடி வந்தாள். அழுகிறாள். ஆள் மிரட்டுறான். என்ன செய்வது தெரியல. அந்த கணம் அந்த 18 வயசு சிறுமிக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். தன்னை நினைவு பண்ணி அந்த பொண்ணின் கையை பிடிச்சு அமைதிப்படுத்தினாள். அம்மா, யாரும் உன்னை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். நீ ஒருத்தி இல்ல. அந்த குழந்தைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க அவள் எடுத்த ஆக்ஷனை பார்த்து கஃபே மேலாளரும் கஸ்டமர்ஸும் அவளை பாராட்டினாங்க. அந்த நாள்தான் அவள் உணர்ந்தாள், என் பயத்தை நான் வென்றிட்டேன், இப்போ நான் மற்ற பெண்களுக்கு ஒளி காட்ட வர்றேன். அவள் உருவாக்கிய மாற்றம். அவள் விமன் சப்போர்ட் குரூப் ஆரம்பிச்சா. துணிவேதான் வாழ்க்கை என்ற பேரில. அதில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அவேர்னஸ், ஒர்க் பிளேஸ் சேஃப்டி, கான்ஃபிடன்ஸ் ட்ரைனிங், எமோஷனல் சப்போர்ட், லீகல் ஹெல்ப் எப்படி அணுகுவது எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சா. அந்த சப்போர்ட் குரூப்ல சேர்ற பெண்கள் எல்லாரும் அவளை ஒரு சகோதரியாக பார்த்தாங்க, ஒரு லைட் மாதிரி. பாகம் 6 முடிவு, பவர்ஃபுல் எண்டிங். அந்த 18 வயது சிறுமி ஒரு 50 வயது ஆள் துன்பம் கொடுத்த நாட்களிலிருந்து இன்று 50 பெண்களுக்கு உதவி செய்யும் ஒருவராக மாறிட்டாள். அவள் சொன்ன ஒரு வரி, எல்லாருக்கும் ஸ்ட்ரெங்க் ஆனது, வலி என் மேல் நடந்தது, ஆனால் வலிமை என்னால் தான் உருவானது. அவளுடைய பயணம் இன்னும் தொடருது. இது த ரைஸ் ஆஃப் அ பிரேவ் கேர்ள் கதையின் அடுத்த அத்தியாயத்துக்கு வழி.